கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற நினைவுகளெல்லாம் இன்றைக்கு நம்மோடு வருகிறது என்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்கள் முழுக்க முழுக்க காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டும். அதே நேரத்தில் மேல் சபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மேல் சபையினுடைய தலைவராக இருந்து பணியாற்றிய பெருமை, நேர்மையான முறையில் பணியாற்றிய பெருமை ஐயா மாப்போசி அவர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே இவருக்கு எதிரே முதலமைச்சராக இருந்து அந்த சபையை நடத்திய வரலாறுகள் உண்டு. அன்றைக்கு சபை நடக்கும் போது அவ்வளவு நியாயமான முறையிலும் நேர்மையான முறையில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு சபை ஸ்டுடியோக்குள் நடக்கும் போல இருக்கிறது. அந்த வகையில் ஐயா மாப்போசி அவர்களை போற்றி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்று நடத்தப்பட்ட ஏவாவில் அவங்க வீட்டில் ரைடு வந்து பாஜக திட்டமிட்ட செயல்ல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏவா வீட்டில் ரைடு நடந்தா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? எதை வச்சு அந்த இளங்கோவன் அப்படி சொல்றாருங்கிறது எங்களுக்கு தெரியல. நடத்தப்பட்டது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தானே. இது தமிழ்நாடு போலீஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பண்ணிருக்கு. இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தாவேக அரசு அது ஒரு தனி அரசா நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், சினிமா ஷூட்டிங் ஸ்டுடியோல தான் நடக்கும். ஆனா இப்ப சட்டமன்றத்துக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும். இப்படிங்கிறார் ஒருத்தர் முதலமைச்சர். அதுக்கு பிறகு அப்பாவை காணலங்கிறாரு. அப்பாவை காணலன்னா எந்த அப்பாவை காணலன்னு சொல்றாரு எங்களுக்கு தெரியல. அவரு தப்பா ஏதோ அப்பாவை நினைச்சிட்டு பேசுறாரு நினைக்கிறேன். நான் நேற்று உங்களுக்கு ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அப்பா யாருன்னு சொல்றதுன்னா அவங்க அம்மா தான் சொல்ல முடியும். பெத்த அம்மா இவர் அப்பான்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா இவரு யாரை சொல்லி எந்த அப்பாவை தேடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. நன்றி, வணக்கம். சார், இந்த ஓவரால்